மறைவான சிருஷ்டி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்குங்க. அதாவது நிர்வாணமா இருக்கு அவருடைய கண்ணுக்கு முன்னாடி. எதுவுமே மறைக்க முடியாதுங்க. நம்ம என்ன வேணா, யாரை வேணா, எப்படி வேணா, எத்தனை வருஷம் வேணா ஏமாத்திருக்கலாம், என்ன வேணா பண்ணியிருக்கலாம். வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். வெளியில நல்லவங்க முகம், உள்ள வேற மாதிரியான முகம். பல வருஷமா மற்றவங்களை ஏமாத்தியே இருந்திருக்கலாம். எல்லா தவறுகளும் வாழ்க்கையில் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியில் அவங்க ரொம்ப நல்லவங்களா, நல்ல பேர் எடுத்திருக்கலாம், எப்படியாப்பட்டவங்களா இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கிட்ட கணக்கு கொடுத்தே ஆகணுங்க. அதுலேருந்து தப்பித்து கொள்ள நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாருமே தப்பிச்சு கொள்ள முடியாதுங்க. அவருடைய பார்வைக்கு நான், நீங்கள், மற்றவங்க எல்லாருமே ஒன்று தான். எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். செஞ்ச தவறுனா தவறு தான். அவர்கிட்ட பட்சாபாதமே கிடையாது, ஒளிவு மறைவே கிடையாது. அதனால அந்த தவறான போக்கு, தவறான வழிகளிலிருந்து நம்ம விலகி கர்த்தருடைய வழியில நடக்க ஆரம்பிக்கணுங்க. ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ கொடுக்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அது வேண்டாமே. எதுக்கு நம்ம தேவையில்லாததுக்கெலாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போவே மனம் திரும்பிக்கலாம். இப்போ நல்ல பிள்ளைங்களா நம்ம வாழ்ந்துக்கலாம். அடம் பிடிக்க வேண்டாம், நான் கேட்க மாட்டேன், கணக்கு தானே இயேசுகிட்ட தானே கொடுத்துக்கிறேன், எவ்வளோ கணக்கு அதை நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு தெரியும். அது மாதிரி கொஞ்சம் திமிராகவும் சொல்லிக்க வேண்டாமே. வார்த்தைகள் சொல்லப்படும் போது, அது கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கலாமே. ஏற்றுட்டு நல்ல வழியில் நடக்க ஆரம்பிக்கலாமே. அப்படி வாழ்ந்ததாங்க கர்த்தருக்கு பிடிக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க அவர் மாதிரியே இருக்கணும். சொல்லில், செயலில், எல்லாத்துலேயுமே கர்த்தருடைய பிள்ளைகள் வழி தவறி போகக்கூடாது இல்லைங்களா? அவர் மாதிரி தான் நம்ம இருக்கணும்.